وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنهم الله من فضله والله واسع عليم وليستعفف الذين لا يجدون نكاحا حتى يغنيهم الله من فضله والذين يبتغون الكتاب مما ملكت أيمانكم فكاتبوهم إن علمتم فيهم خيرا وآتوهم مما لله الذي آتاكم ولا تكرهوا فتياتكم على البغاء إن أردنا تحصنا لتبتغوا عرض الحياة الدنيا ومن يكرهن فإن الله من بعد إكراههن غفور رحيم. எடுத்து அதுக்கு பின்னால் மருக தேவைப்பட்ட இன்னொரு தலாக் சொல்றது, அப்புறம் மருக தேவைப்பட்ட மீட்டி எடுத்து போட்டு மருக தலாக் சொல்ற, இப்படித்தான் வர வேணும். ஒரே சந்தர்ப்பத்தில் 3 தலாக்களை சொல்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட ஒரு முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தாத ஒரு முறை. எனவே அப்படி 3 தலாக்களையும் ஒரே சந்தர்ப்பத்தில் சொல்வதும் இந்த பிதாய் என்று சொல்லப்படக்கூடிய தடை செய்யப்பட்ட தலாக் முறைகளில் உள்ளது. எனவே இதை பற்றி அறிவில்லாமல் தான் நிறைய பேரும் வருகின்ற கோபத்துக்கெல்லாம் அவசரப்பட்டு ஒரே சந்தர்ப்பத்தில் தலாக் 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 கண்டு 3 முறையில் பல முறை சொல்லிவிடுகின்றார்கள். எனவே இப்படி சொல்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு தலாக்கா தான் சொல்ல வேண்டும். எனவே அந்த அடிப்படை தேவைப்பட்ட ஒரு தலாக்கு மட்டும் அப்பாக்கி சொல்வது, அது பிறகு சில நேரங்களில் எங்களுக்கு பிரச்சனை தீர்ந்து அந்த பெண்ணை வச்சுக்கொள்ள வேண்டிய தேவை வரலாம். அப்போ மீட்டு இருக்கிறது சந்தர்ப்பம் இருக்கின்றது. அதுபுறம் மருக பிரச்சனை ஏற்பட்டால் நாங்கள் மருக தலாக் சொல்ல நிர்பந்தமாக தான் தலாக் சொல்ல வேணும். அப்படி ஒரு படிமுறையில் தான் அந்த தலாக்களை நாங்கள் பிரயோகிக்க வேணுமே தவிர ஒரே சந்தர்ப்பத்தில் அப்படி தலாக்கை நாங்கள் சொல்வதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்து இருக்கின்றார்கள். எனவே அதுவும் தலாக் பித்ஐ வகையில் சேரக்கூடியது. அடுத்ததாக ஒரு ஆணை பொறுத்தவரையில், சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவருக்கு கூடுதலாக 3 தலாக் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அடிமைகள் விஷயத்தில் சட்டம் வித்தியாசமாக சில சொல்வார்கள். சுதந்திர புருஷராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு அவருக்கு கூடுதலாக 3 தலாக்கள் மாத்திரம் சொல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. 3 தலாக்கை சொல்லி முடித்துடுவாரா இருந்தால் அவருக்கு பின்னால் அந்த பெண்ணை மீட்டெடுக்கிற வேலை செய்யறதுக்கு இயலாது. எனவே கூடுதலாக அந்த குர்ஆன்ல சொல்லி காட்டிருக்கின்றார், அத்தலாக்கு மர்ரத்தான். தலாக் ஆரம்பமாக படிமுறைப்படி 2 விடுத்தங்கள் சொல்லப்பட வேண்டும். அதுக்கு பின்னால் தேவையாக இருந்தால் நாங்கள் இணக்கப்பாட்டுக்கு வந்தாருங்கண்டா ஃபைம்சாக்கும் பிமாரூஃபின், சிறந்த முறையில் மார்க்கம் சொன்ன முறைப்படி அந்த பெண்ணை மனைவியாக தடுத்து வைத்து கொண்டிருப்பது, அல்ல தஸ்ரீஹும் பிஹ்சான், அல்லது முறைப்படி தலாக் சொல்லி விடுகிறது. எனவே அதுதான் கடைசி முறை. அதுக்கு பின்னால் வந்தால் சொல்லி காட்டான் ஃபைன் தல்லக்கஹா, அதுக்கு பிறகு அவனை தலாக் சொல்லி 3ஆவது தலாக்கை முடிச்சிட்டான்டா அப்போ அந்த பெண் இவளுக்கு ஹலாலாக மாட்டார், இன்னொரு கல்யாணம் கட்டும் வரைக்கும் என்று அந்த சொல்லி காட்டுகின்றான். எனவே கூடுதலாக அப்படி ஒரு 3 தலாக் தான் நாங்கள் சொல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. 3 தலாக்கை சொல்லி முடிச்சிட்டாருண்டா அந்த பெண்ணை மீட்டெடுக்கிற வேலை செய்யறது இயலாது, திருப்பி எடுக்கிறது இயலாது. எனவே தலாக் சொல்லப்பட்ட பெண்ணுக்குள்ள ஒரு சட்டம் தான் மீட் எடுக்க என்பது. ஒரு பெண்ணை தலாக் சொல்ல சந்தர்ப்பத்தில் மீட்டெடுக்க அனுமதி இருக்கின்றது. அதை பற்றி விளக்க நாங்கள் பின்னா சொல்வோம். 3 தலாக்கை சொல்லி முடிச்சிட்டாருன்னா மீட்டெடுக்க இயலாது. அப்படி அவர் திருப்பி அந்த பெண்ணை அடைய வேண்டுமென்றால் அல்லது அந்த பெண்ணோட வாழ்க்கை நடத்த வேண்டுமென்றிருந்தால் அந்த பெண்ணை வேறொருவர் வந்து திருமணம் செய்ய வேண்டும். வேறொரு ஆண் வந்து அவட்ட தேவைக்கான திருமணம் செய்ய வேண்டும். அதுக்கு பின்னால் அந்த பெண்ணோட அவர் வாழ்க்கை நடத்த வேண்டும். அப்படி வாழ்க்கை நடத்திவிட்டு அவர் விருப்பப்படி தலாக் சொல்லி போட்டு போவாராக இருந்தால் அந்த இதா முடிஞ்சது பின்னால் இப்போ இந்த பழைய கணவருக்கு தேவைன்னா கல்யாணம் பேசி போகலாம். எனவே அவர் கட்டாயப்படுத்துறதுக்கு எல்லாம் கல்யாணம் பேசி போகலாம். அந்த பெண் இவரோட வாழ உடம்பட்டு வலிகாரம் புரியப்படுவாராக இருந்தால் புதிய ஒரு நிக்காஹ் ஒப்பந்தம் செஞ்சு புதுசாக மகர்லாம் கொடுத்து அந்த பெண்ணை திருமணம் செய்யறது இயலும். எனவே அந்த பெண் அப்படி நாங்கள் 3 முறை தலாக் சொல்லப்பட்ட ஒரு பெண்ணை நாங்கள் திருப்பி கல்யாணம் செய்கிறதுண்டா 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அந்த பெண் எங்களை நாங்கள் தலாக் சொன்னதுக்காக வேண்டி இத்தாலம் முடித்தது பின்னால் அவளை வேறொரு ஆண் திருமணம் செய்ய வேணும். நான் அன்றைக்கு சொல்லி காட்டினேன், இது நாங்கள் செட் பண்ணி அதோட கூட்டின்னு வர வேலை செய்யக்கூடாது. எனவே நாங்கள் தலாக் சொன்னது பின்னால் வேறொரு ஆள் வந்து அவட்ட விருப்பத்துக்கு அந்த பெண்ணை முடித்தார். முடித்தது பின்னால்
அப்படி முடிச்ச மட்டும் போதாது, அந்த பெண்ணோட குடும்ப வாழ்க்கையும் நடத்த வேணும். ஏனே உடல் ரீதியாக இணைய வேணும், உடலுறவு கொள்ள வேணும். அப்படி உடலுறவு கொண்டது பின்னால அவர் தலாக் சொல்லி போட்டு செல்வாரா இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் இவருக்கு பழைய கணவருக்கு திருமணம் செய்யக்கூடிய அனுமதி இருக்கின்றது. ரிஃபா ரலியல்லாஹு செல்லக்கூடிய ஒரு சஹாபிட மனைவி, அந்த ரிஃபா செல்லக்கூடிய அந்த சஹாபிட மனைவியை அவர் 3 முறை தலாக் சொல்லி போட்டார். 3 முறை தலாக் சொல்லி முடிஞ்சது பின்னால அவரை கல்யாணம் கட்டினாங்க இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு. அந்த பெண்ணை 2வது திருமணம் செய்யறாங்க இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு. அப்ப இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அவங்களோட வாழ்ந்தது பின்னால இப்ப வாழ ஆரம்பிக்கல, கல்யாணம் நடந்துட்டு ஒப்பந்தம் நடந்தா இன்னும் உடல் ரீதியா இணைந்தில்லை. அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் இந்த இப்னு ஜுபைர் தான் அவங்கள்ட்ட உள்ள ஒரு குறை அடிப்படையாக வச்சு அந்த பெண்ணுக்கு இவரோட வாழ புரிய வரல. ஏன்னா இப்ப பழைய கணவரோட வாழ்ந்தா நல்ல மனுமாராக யோசிக்கின்றது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த இப்னு ஜுபைர் தான் அவங்கள்ட்ட இந்த குறைய சொல்லி காட்டி, குறிப்பா அவட்ட அதாவது தலாக்க கோர முடியுமான ஒரு குறை அவங்கள்ட்ட இருந்தது, அந்த குறைய சொல்லி காட்டி அவங்க இவரோட இவரை விட்டு போடு தலாஷனது பின்னால பழைய கண்ணரோட இணையத்தில் விருப்பத்தை சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இல்லை அப்படி அவனுக்கு இப்போ திருமணம் செய்யறது இயலாது, ததுக்கி யுசைலதஹு, அதாவது அவங்களோட இந்த முதலாவது இந்த 2வது கணவரோட இப்னு ஜுபைரோட நீங்க இணைந்து அதாவது இல்லற வாழ்க்கையில் ஈடுபடும் வரைக்கும் அவளுக்கு அந்த பழைய கணவரை முடிக்கிறது இயலாது. ஏன்னா திருமணம் ஒப்பந்தம் மட்டும் நடந்து போதாது, 2வது கணவரோட இல்லற வாழ்க்கை நடத்தணும். அப்படி நடத்தி அதுக்கு பின்னால் அவர் விட்டு போட்டு போனார் சொன்னா அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவங்களுக்கு பழைய கணவர் ஹலாலாகுவார் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஏன்னா அந்த அடிப்படையில் 3 தலாக்க நாங்கள் சொல்லுவோமா இருந்தால் இப்படி ஒரு கஷ்டமான நோய்க்கு நாங்கள் ஆளாகிவிடுவோம். ஏன்னா இப்படி ஒரு நேரத்தோர் முடிச்சு அவரோட இஷ்டப்படி விட்டு போட்டு போகணும். அப்படியெல்லாம் வந்தால் தான் நாங்கள் இந்த அவருக்கு திருப்பி திருமணம் செய்யலாம். அடுத்ததாக திருமணம் செஞ்சதுனாங்க தலாக் சொன்னது பின்னால அந்த தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை திருப்பி மீட் எடுக்கிறதுக்கு ரஜாத் பண்ண சொல்வார்கள். மீட் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இருக்கின்றது. ஒரு பெண்ணை நாங்கள் மீட் எடுக்கிறேன்னு சொன்னால் கணவன் அவட்ட சொந்த விருப்பத்தின்படி பெண்ட புதியம் கேட்க வேண்டிய தேவையில்லை. அந்த தலாக்க வாபஸ் வாங்குவது போன்று அந்த பெண்ணை திருப்பி எடுக்கலாம். நான் அவனை பழையபடி மனைவி ஆக்கி கொண்டுட்டேன் என்று சொன்னாருண்டா, அதில் அவனை மீட் எடுத்துட்டேன் என்று சொன்னாருண்டா அந்த தலாக் கேன்சல் ஆகிடும். அப்போ அப்படி ஒரு ரஜாத் மீட் எடுக்கக்கூடிய அதிகாரம் ஒன்று இருக்கின்ற கணவனுக்கு, அது யாருக்கும் சொன்னா அந்த 1 முறை தலாக் சொன்ன கணவனுக்கு அல்ல 2 முறை தலாக் சொன்ன கணவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கின்றது. ஏன்னா மீட் எடுப்பதற்குள்ள அதிகாரத்தை சில ஷரத்துகள் இருக்கின்றது. ஒன்று, அது முதலாவது தலாக்காக இருக்க வேண்டும் அல்லது 2வது தலாக்காக இருக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் முந்தி சொன்னேன் 3 தலாக்கை சொல்லிட்டாண்டா மீட் எடுக்கிறது இயலாது. ஏன்னா 1 தலாக் அல்ல 2 தலாக் சொன்ன சந்தர்ப்பத்தில் மீட் எடுக்கலாம். அடுத்ததாக தலாக் சொன்ன சந்தர்ப்பம் அந்த பெண்ணோட இல்லற வாழ்க்கை நடத்தின ஒரு பெண்ணை 1 தலாக் அல்ல 2 தலாக் சொன்னா அவ மீட் எடுக்கலாம். எனவே சில நேரங்களில் ஒப்பந்தங்கள் நடக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கலாம். அதுக்கு பின்னால இந்நேரத்துக்கு முன்னாலே பிரச்சனைப்பட்டு அல்லது பேச்சுவார்த்தையில் இன்றைக்கு நிறைய சீதன பிரச்சனை வாராக்கள் விட்டு போடுற கேச நடக்கிறாங்க. அப்போ அப்படி அவங்க திருமண ஒப்பந்தம் செஞ்சுக்கிறாங்க, குடும்ப வாழ்க்கையில வினை இல்லாது. இந்நேரத்துக்கு முன்னால அந்த பெண்ணை தலாக் சொல்வாரா இருந்தால் தலாக் நீளும், அந்த பெண் இத்தா இருக்க வேண்டிய தேவையில்லாது. ஏன்னா இந்த மீட் எடுக்கிற என்பது இத்தா அளிக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பான ஒரு சட்டம். அந்த குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், நீங்க அதாவது அந்த பெண்களோட உடலுறவுகளுக்கு முன்னால நீங்க அந்த பெண்களை தலாக் செல்வீர்களா இருந்தால் ஃபமாலக்கும் அலைஹின்ன மின் இத்தத்தின் தஅத்ததுனஹா, ஏன்னா அந்த பெண்கள் உங்களுக்காக இத்தாக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா தலாக் ஒன்று நடந்தா இத்தான் இருக்கின்றது. இதா எப்படிப்பட்ட பெண்ணுக்கு இதா கட்டாயம் என்றா, ஒரு ஆண் கல்யாணம் கட்டி அந்த பெண்ணோட உடலுறவு கொண்டது பின்னால தலாக் சொல்வாரா இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் பெண் இதா இருக்கணும். அப்போ ஒப்பந்தம் நடந்தது பின்னால உடலுறவு கொள்ளலவங்க இன்னும் வாழ்க்கையில் இணையில்லை, அதுக்கு முன்னால் தலாக் சொல்வாரா இருந்தால் தலாக் செல்லுபடியாகும், அந்த பெண் இதாக்க வேண்டிய தேவையில்லை. நான் சொன்னேன் அன்றைக்கும், ஒரு தலாக் சொல்லப்பட்ட பெண்ணை பொறுத்தவரையில் அவரோட இதாக்கியது முக்கியமான காரணம், பல காரணங்கள் இருக்கின்றன. அதில் முக்கியமான காரணம் அவரோட கற்பம் பிள்ளைகளும் இல்லை தூய்மையாய்க்கு என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டித்தான். எனவே உடலுறவு கொண்டு பின்னால தலாக் சொல்வாரா இருந்தால்
அதோட இதாண்டும் இல்லாமல் அடுத்த கல்யாணத்துக்கு அனுமதிச்சா சில நேரங்களில் இங்கே கற்பம் உருவாகிக்கலாம். அப்போ புதுசாக வந்த கணவர் அவரும் உடலாக சொல்லுவார். அது அப்போ இந்த பிறகு கற்பம் தெரிய வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் யாண்ட பிள்ளைங்கெல்லாம் பிரச்சனை வரும். அது அப்போ அதனால் ஒருவருக்கு வாழ்க்கப்பட்ட ஒரு பெண்மணி அவர் இன்னொருவருக்கு வாழ்க்கப்படுவதாக இருந்தால் தன்னோட கற்பத்தில் ஒன்றும் இல்லைன்னு தான் உறுதிப்படுத்திக்கொள்ளணும். அதை உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக வேண்டித்தான் தலாக் சொல்லப்படக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அங்கே இதா வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏனே அதனால் அப்போ நாங்கள் உடலுறவு கொண்டு இருந்தால் தான் அந்த தேவை ஏற்படும். அது அப்போ உடலுறவு கொண்டு இருந்தா அந்த பெண்ணை கற்பத்தை நாங்கள் உறுதிப்படுத்திக்கொள்ள ஒன்றும் இல்லைன்றதை அதற்கான இதா இருக்கின்றது. நிக்காட ஒப்பந்தம் நடந்து அங்கே உடலுறவும் கொள்ளலாம். அது அவங்க வாழ்க்கப்படலாம். அது பெண்ணப்போ இங்கே கணவன் பாரம் கொடுக்கலாம். அது இந்த சந்தர்ப்பத்தை தலாக் நடக்குமா இருந்தால் அப்போ ஷரியத்தை எதிர்பார்க்குற அந்த பிரச்சனை இல்லா போயிடுவோம். அது அதாவது வயிற்றில் ஏதாவது பிள்ளை இருக்குமோ என்ற சந்தேகம் அங்கே வராது. ஏன்னா அவங்கள அந்த பெண்ணை நான் பாரம் கொடுக்கப்படவே இல்லை. அது அதனால் அவட்ட இந்த ஊமை செக் பண்ண வேண்டிய உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை ஒன்று இல்லை. அது அதனால தான் இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது தலாக் அதாவது ஒரு பெண்ணை உடலுறவு கொள்றதுக்கு முன்னால் தலாக் நடக்குமா இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் அந்த குர்ஆனை சரியா தெளிவாக சொல்லி காட்டுகின்றான் அந்த பெண்கள் உங்களுக்காக இதாக்க வேண்டிய தேவையில்லை. எனவே அப்போ இதான் இல்லாத ஒரு பெண்ணுங்களை மீட்டெடுக்கிறது இயலாது. அப்போ நாங்கள் ஒரு பெண்ணை உடலுறவு கொண்டது பின்னால் குடும்ப வாழ்க்கை நடத்தி போட்டு ஒரு பெண்ணை நாங்கள் தலாக் சொல்வோமா இருந்தால் ஒரு முறை அல்ல 2 முறை தலாக் சொன்ன சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அந்த பெண்ணை மீட்டெடுக்கலாம். நாங்கள் அந்த பொம்பளையோட இதாவத காலப்பகுதி முடிவடைறதுக்கு முன்னால் தேவையாக இருந்தால் நாங்கள் அந்த பெண்ணை பார்த்து சொல்வோமா இருந்தால் உன்னை திருப்பி நான் மீட் எடுத்துக்கொண்டேன் உன்னை மனைவியை ஆக்கி கொண்டேன் மறுபடியும் என்று சொன்னார்ண்டா அதோட அந்த தலாக் செல்லுபடியற்றதாக மாறிடும். எனவே அப்படி மீட் எடுப்பதற்கு அந்த பெண்ணுடைய புரியமோ அல்லது வழிகாரண புரியமோ தேவையில்லை. இப்படி மீட் எடுப்பாராக இருந்தால் பழைய நிக்காகத்தான் தொடருது. இப்போ தலாக் செல்லுபடியாகி இப்போ திருப்பி மீன் நிக்காவுக்கு சேருகின்றார். எனவே பழைய நிக்காக தொடரும். அதுக்கு பெண்ட புரியும் கேட்டு நிற்க வேண்டிய தேவையில்லை. எனவே அந்த குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான் அந்த இத்தார கால பகுதியில் அந்த பெண்களை கல்யாணம் தலாக் சொல்லப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவனோட கணவன்மார் பழைய கணவன்மார் அவங்கள மீட்டெடுக்கிறதுக்கு மிச்சம் தகமையுடையவர்கள். எனவே அந்த பெண்களை தேவைதான் மீட்டெடுக்கலாம். எனவே மீட்டெடுப்பதற்கு அவனுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே மீட்டெடுப்பதற்கு நிபந்தனை அந்த இதா முடிவடைகிறதுக்கு முன்னால் மீட்டெடுக்கலாம். இதா முடிவடைஞ்சிட்டா அந்த பெண் முழுமையாக பிரிஞ்சிட்டா. இப்போ இதால் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பொறுத்தவரையில் அதிகமான சட்டங்களில் அவருக்கு மனைவி அந்தஸ்து வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒரு பெண் தலாக் சொல்லப்பட்டு அந்த ஒரு தலாக்கில் 2 தலாக் சொன்ன சந்தர்ப்பத்தில் அதிகமான சட்டங்களில் அந்த பெண்ணை இஸ்லாம் மனைவி போன்று தான் நடத்தாட்டி இருக்கின்றது. எந்த அளவு சொன்னால் இவர் ஒரு தலாக் சொல்லி அந்த பெண் இத்தாலிகளுடைய சந்தர்ப்பத்தில் இவர் மௌத்தாவிட்டார்ன்ற தலாக் சொன்ன அந்த கணவர் மரணித்துடுவாராக இருந்தால் அந்த கணவன் என்ற வகையில் அனந்தர சொத்து கூட அவள் வழங்கப்படும். அது அதே மாதிரி அவள் மரணித்தான் சொன்னால் இவருக்கு அனந்தர சொத்து கிடைக்கின்றது. எனவே அந்த மீட்டெடுக்கக்கூடிய அதிகாரமோட கையில் இருப்பதனால அந்த பெண்ணை நிறைய சட்டங்களில் அவர் மனைவிமால் நடத்தாட்டி இருக்கின்றார். அதனால் ஒரு தலாக் சொல்லி இதான் முடிவடையும் வரைக்கும் இவரை செலவு கொடுக்குறோம் கட்டாயம். அதே மாதிரி இவர் இருந்த இடத்துல தான் அவருக்கு செப்பரேட்டாக இடமே படிச்சுருக்கோம். அந்த குர்ஆன்ல சொல்கிறான் வாஸ்கினுஹுன்ன மின் ஹைஸு சகந்தும் அந்த தலாக் சொல்லப்பட்ட பெண்களை நீங்கள் சுக்னா அவங்களுக்கு இருப்பதுக்கு இடம் கொடுங்க. நீங்கள் ஏற்கனவே எங்கே இருந்தீங்களோ அங்கே இடம் கொடுங்க. அது இதான் முடிவடைய காட்டியும் உங்களுக்கு திருப்பி இருக்க ரைட் ஒன்று இருப்பதனால அவங்கள நீங்கள் உங்களுக்கு செலவு கொடுப்பதும் வீடுகளும் கொடுப்பதும் கட்டாயம். இதான் முடிவடைஞ்சது பின்னால் அவங்கள வெளியே அனுப்பிடுவோம். அப்போ இதான் முடிவடையும் வரைக்கும் அவங்களுக்கு செலவு கொடுக்குற கட்டாயம் அது மாதிரி வசிப்பிடம் கொடுக்குற கட்டாயம் இதெல்லாம் ஏற்பாடு செய்யும். அப்போ இதெல்லாம் மார்க்கு நிறைய கணவன சட்டத்தை இஸ்லாம் வழங்கியிருக்கின்றது. ஏன்னா அந்த காலப்பகுதியில் அவருக்கு தேவையாக இருந்தால் மீட்டெடுக்கலாம். பழையபடி அந்த தலாக்கவை செல்லுபடியற்றதாக ஆகிடும். எனவே அப்படி மீட்டெடுக்கிறதுல சந்தர்ப்பம் இல்லா போனால் சில நேரங்களில் அப்படி அவங்களுக்கு இதார காலப்பகுதியில் மீட்டெடுக்க சந்தர்ப்பம் கிடக்கல. அது போகிற தான் கொஞ்சம் இணக்கப்பாட்டு இப்போ மருக திருமணம் செஞ்சொல்லுமான்னு யோசிக்கிறாங்க. அல்லது இல்லாத ஒரு பெண்ணை அதாவது நான் சொன்னேன் விடுறதுக்கு முன்னால் ஒரு பெண்ணை தலாக் சொல்லப்படுமா இருந்தால் இதான் ஒன்றும் இல்லை. இந்த பெண்ணை திருப்பி யாரும் முடிக்காமண்டு நினைச்சா இருந்தா புதிய நிக்காட ஒப்பந்தம் செய்யலாம். புதிய நிக்காட ஒப்பந்தம் செய்வதற்கு பழையபடி எல்லாம் தேவைப்படும். அது அந்த பெண்ணை பற்றி புரியும் கேட்கணும். அது மாதிரி வரிகாரன் பொறுப்புதார் உடன்படணும். புதுசாக மகர் கொடுக்கணும். அதெல்லாம் கொடுத்து புதிய ஒப்பந்தத்தின் மூலமாக அந்த பெண்ணை கைப்பிடிக்கலாம். ஏன்னா இதான கால பகுதிக்குள்ளே தேவையாக இருந்தால் மீட்டெடுப்பதாக இருந்தால் அதொன்னும் தேவையில்லை. அது அவருக்கு அவர்கிட்ட ரைட்டையும் மீட்டெடுக்கலாம். இதான் முடிஞ்சிட்டா புதிய ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். அது புதிய நிக்காகவும் நாங்கள் நடத்தணும். அப்போ அப்படி ஒரு அவருக்கு கல்யாணம் பேசி போகலாம். ஏனையாக்களும் பேசி போகலாம். பெண்ணுக்கு உரிமைக்கு யாரையும் தெரிவிச்சுறது. அது இனி அந்த பெண் இவரையும் தெரிவிச்சலாம் வேற யாரையும் தெரிவிச்சலாம். இவரை தெரிவி செஞ்சாலுண்டா
அப்போ வழிகாரனை சொல்லி நிக்கா செஞ்சு வைக்க வேணும், இவர் மகரெல்லாம் புதுசாக கொடுக்கணும். அப்போ இதால காலப்பகுதிக்குள்ளே அந்த பெண்ணை மீட்டெடுக்கலாம். அப்போ அதனு தேவையில்லை. இதா முடிஞ்சு டென்ஷன்டா புதிய ஒப்பந்தம் ஒன்று செஞ்சு அதன் மூலமாக அந்த பெண்ணை அடைந்து கொள்ள அனுமதி இருக்கின்றது. எனவே இது ஒரு தலாக் அல்லது 2 தலாக் சொன்ன சந்தர்ப்பத்தில் தான். எனவே நான் ஏற்கனவே சொன்ன போன்று 3 தலாக் நடந்துருமா இருந்தால் இதெல்லாம் ஷரத்து இயலாது. 3 தலாக்கில் மீட்டெடுக்கிற வேலை ஷரத்து இயலாது. இதால் முடிஞ்சு சும்மா போய்த்து கல்யாணம் கட்டுற வேலையும் ஷரத்து இயலாது. அங்கே சொன்னபடி வேறொரு கணவன் அதெல்லாம் செய்ய அவர் வாழ்க்கை படணும். அது இதெல்லாம் நடந்து முடிஞ்சது பின்னால் தான் நாங்கள் அந்த பெண்ணை திருப்பி நாங்கள் முடிக்கிறது சந்தர்ப்பம் கிடைக்கும். 3 தலாக் சொன்ன சந்தர்ப்பத்தில் அது சரி. அடுத்த சொன்ன இல்லற வாழ்க்கையில் இணையறதுக்கு முன்னால் ஒரு பெண்ணை தலாக் சொல்லியிருந்தனா மீட்டெடுக்கிற அதிகாரம் மறுக்கிறக்க மாட்டாது. அதே போன்று இல்லற வாழ்க்கையில் இணைஞ்சது பிறகு தலாக் சொல்லி இதான் முடிஞ்சிட்டா அப்பை மீட்டெடுக்க இயலாது. இந்த 2 சந்தர்ப்பங்களையும் புதுசாக அவருக்கு கல்யாணம் பேசி வைத்து அந்த பெண்ணை வைத்து திருப்பி ஒப்பந்தம் செஞ்சு வரக்கூடிய அனுமதி இருக்கின்றது. எனவே இத்துடன் இந்த தலாக்கோட சம்பந்தப்பட்ட முக்கியமான சட்டங்கள் நாங்கள் இதோட நிப்பாட்டிக் கொள்கின்றோம். இந்த கடைசி இந்த தினத்தில் ஃபித்னாவுடைய சில சட்டங்களை ஞாபகப்படுத்தி போட்டு இந்த நிகழ்ச்சி நாங்கள் இன்றோட நிறைவு செஞ்சு கொள்கின்றோம். இந்த ரமதானுடைய கடைசி பகுதியில் எங்களுக்கு அதாவது பெருநாள் நாங்கள் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் கொடுக்க வேண்டிய கட்டாயமான ஒரு சதக்கா தான் சதக்கத்துல் ஃபித்ர். ஏன்னா ஃபித்ர் என்ற சொல்ல பெருநாளை குறிக்கின்றது. ஃபித்ர் என்றாலே பெருநாள், ஈதுல் ஃபித்ர்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த பெருநாள் தினத்தில் நோம்பெல்லாம் முடிச்சு போட்டு பெருநாள் தினத்தில் நாங்கள் கொடுக்க வேண்டிய கட்டாயமான சதக்கா என்பதனால் தான் அதுக்கு சதக்கத்துல் ஃபித்ர் அல்ல ஜக்காத்துல் ஃபித்ர்னு சொல்வார்கள். எனவே சாதாரண ஜக்காத்தை பொறுத்தவரையில் அது எங்களுடைய செல்வங்களுக்கான ஜக்காத், செல்வங்களுக்கான ஜக்காத். அதுக்கு அரபுல ஜக்காத்துல் மால், அதாவது செல்வங்களுக்கான ஜக்காத்துன்னு சொல்வார்கள். இந்த அதில் நாங்கள் எங்களை செல்வத்தை நாங்கள் கணக்கு பார்த்து எங்களை செல்லிய விலைக்கு எங்களை சொத்தை விலைக்குது என்ற கணக்கு பார்த்து அதுக்காக ஜக்காத்து கொடுப்போம். இந்த ஜக்காத்தை பொறுத்தவரையில் இது ஆள்களுக்கான ஜக்காத், வீட்டில் உள்ள ஆட்களுக்கான ஜக்காத். இதுக்கு ஜக்காத்துல் பதன் என்று சொல்வார்கள். நாங்கள் இதில் வீட்டு எத்தனை பேருக்கான கணக்கு பார்த்து அவங்களுக்கு நாங்கள் இதில் ஃபித்ரா போடுவோம். எனவே நாங்கள் செல்வங்களுக்கான கொடுக்குற எங்கள்கிட்ட பணம் எவ்வளோ இருக்குது, எங்களோட ஸ்டாக்ல எவ்வளோ இருக்குது, யாரோட சொத்து எவ்வளோ இருக்குது ரெண்டு எல்லாம் தங்கம் எவ்வளோ இருக்குது, அந்த சொத்தை கணக்கு பார்த்து நாங்கள் அங்கே கொடுப்போம். இதில் எங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க என்று ஆட்களை எண்ணி பார்த்து அவங்கள ஒவ்வொருத்தருக்கான கொடுக்கப்படக்கூடிய என்பதனால் இது ஆட்களுக்கான ஜக்காத், ஒவ்வொருத்தர உடம்புக்கான கொடுக்கப்படக்கூடிய ஜக்காத். இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். எனவே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கின்றார்கள், ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துல் ஃபித்ர், ஜக்காத்துல் ஃபித்ரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடமையாக்கி இருக்கின்றார்கள். எனவே இது ஒரு கடமையான ஜக்காத், சுன்னத்தான சதக்கா போன்றல்ல. எனவே கடமையாக்கி இருக்கின்றார்கள். எனவே சதக்காக்கள் கடமை என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அது சதக்கான்னு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதுக்கு வசதி வாய்ப்பு இருக்க வேணும். எனவே நாங்கள் எங்களை சொத்துல ஒரு பங்கு இன்னத்தோடு கொடுப்பதாக இருந்தால் எங்கள்கிட்ட வசதி இருக்க வேணும். எனவே ஜக்காத்துல் மால் எங்களை செல்வங்களுக்கான சொத்துலையும் வசதி இல்லாதான் அதை கொடுப்பாங்க. இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் யாரு கட்டாயம் என்று கேட்டால் அதில் அந்த பெருநாள் தினம் பூராவும், பெருநாள் தினம் இரவும் அதே மாதிரி பகல், அந்த பெருநாள் பகல் அதை தொடர்ந்து வரக்கூடிய இரவு, இந்த 2 நேர செலவினங்களுக்கு போக மேலதிகமான வசதி யாண்ட கைவசம் இருக்கின்றதோ அவங்க ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்குற கட்டாயம். எனவே அன்றைய தினத்துடைய செலவினங்கள் போக மேலதிகமான வசதி உள்ளவர்கள் அதுக்கு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்குற கட்டாயம். எனவே ஜக்காத்துல் மால் செல்வங்களுக்கான ஜக்காத்து போன்று பெரிய அளவுக்கு எங்கள்கிட்ட சொத்து இருக்க வேண்டிய தேவையில்லை. எனவே அன்றைய தினத்தை வச்சு தான் நாங்கள் பார்க்கணும். பெருநாள் தினம் அதுக்குள்ள செலவுகள் போக எங்கள்கிட்ட மேலதிகமான செல்வங்கள் பணமோ அல்ல பொருளோ காணப்படுமா இருந்தால் அந்த சந்தர்ப்பத்தில் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்குற கட்டாயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை வித்தியாசம் இல்லாமல் எல்லாருக்கும் கட்டாயமாக்கினாங்க. இதில் வயது வந்த ஆண்கள், அது மாதிரி வயது வந்த பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள், அது மாதிரி அடிமை, சுதந்திர புருஷர் என்ற வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் ஜக்காத்துல் ஃபித்ரை கட்டாயமாக்கிக்கிறாங்க. ஜக்காத்துல் மாலை பொறுத்தவரையில் அதில் அடிமைகளுக்கெல்லாம் ஜக்காத் அங்கே இல்லை. இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குவோம். ஆண்கள், பெண்கள், சிறியவர், குழந்தை உட்பட எல்லாரும் கொடுக்குவோம். எனவே இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் எல்லாருக்கும் கொடுக்குற கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு எதாவது கொடுக்க சொல்லி சொன்னாங்கண்டா சான் ஒரு அளவை சொன்னாங்க. ஒரு சா பிரமாணம் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுக்கணும். சா என்ற ஒரு அளவை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அளவை சொல்லி போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு சில உணவு பொருட்களை சொன்னாங்க. அதாவது ஈத்த பழத்தால் ஒரு சா கொடுங்க, அல்லது கோதுமையால் ஒரு சா கொடுங்க, அல்லது பார்லி போன்றதால் ஒரு சா கொடுங்க என்று இது போன்ற சில உணவுல ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினார்கள்.
இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் வழங்கலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அளவையை குறித்து சொல்லியிருக்கிறார்கள். அளந்து கொடுக்கப்படக்கூடிய பொருளாக தான் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படணும். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில உணவுப் பொருட்களை சொன்னாங்க. அதில் சில முக்கியமான சில ஹிக்மத் அடிப்படை ரசூலா சொல்லியிருக்கின்றார்கள். எனவே எங்களுக்கு கறிகளையும் அல்ல வேறு சாப்பிடணும் ரசூலா கொடுக்க சொல்லலாம். ரசூலா சொன்ன பொருட்கள் ஈத்த பழம். ஏன்னா ஈத்த பழம் தெரியும் எங்களுக்கு பல நாட்களுக்கு அதை பாதுகாத்து வைக்க முடியுமான ஒரு பொருள். அதே மாதிரி தானியங்கள் நாங்கள் அரிசம் நாங்கள் பல நாட்களுக்கு அதை சேமித்து வைப்போம். அது அப்போ இப்படிப்பட்ட பொருட்களை ரசூலா விதியாக்கி நோக்கம் என்னாண்டா அந்த பிறநாள் தினத்துக்கு மட்டுமல்ல அந்த எலியாக்கு அது உதவ போவது தேவையாக இருந்தால் அவனுக்கு பல நாட்களுக்கு இதை சேமித்து வைத்து உணவாக உட்கொள்வான். எனவே இந்த ஹதீஸில் ரசூலா பயன்படுத்தப்பட்ட அந்த வசன அமைப்பை அடிப்படையாக வச்சு தான் நிறைய ஃபுகஹாக்களும் தீர்ப்பு சொல்லிக்கின்றார்கள். இது நாங்கள் தானியமாக கொடுக்கப்படணும். அந்த ஊரில் பெரும்பான்மையான உணவாக உட்கொள்ளப்படக்கூடிய தானியம் ஏதோ அதைத்தான் நாங்கள் உணவாக கொடுக்கணும். எனவே இதில் அந்த ஜகாத்துல் ஃபித்ரு பதிலாக பணம் கொடுத்தா சரி வராது. அதே மாதிரி இன்னும் சில சொல்லுவாங்க அதில் பொறுமதிக்கு இன்றைக்கி ஒரு முழுமையான ஒரு சாப்பாடு பேக்கேஜ் நாங்கள் தயார் செஞ்சு கொடுக்குவோம். சிலர் அப்படி கருத்து சொல்லுவார்கள். அதாவது நாங்கள் அரிசி மட்டும் கொடுத்தது பெருநாள் சாப்பாடாக போகிறோம்ல, ஏன்னா நாங்கள் ஒரு கோழியை வச்சு அல்ல கிழங்கு இப்படி எல்லாம் கறியை வச்சு கொடுத்தா அன்றைக்கி நல்ல சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஏன்னா நல்ல சாப்பாடு சாப்பிடு மட்டுமல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு பலரும் சிந்தித்து பார்த்து ஒரு எளிய இடத்துக்கு அப்படி நிறைய கறிகள்லாம் வந்து சேர்ந்தா அது 2 நாள் அந்த பொம்பளை அவங்க அதை தின்னு முடிச்சிடுவாங்க. எனவே அதெல்லாம் பல நாட்களை சேமித்து வைக்க இயலாது. எனவே அவங்களுக்கு நிறைய ஜகாத்துல் ஃபித்ரில் தானியங்கள் வழங்கப்பட்டு ஒரு 50 கிலோ அவங்களுக்கு அரிசி வந்து சேருமா இருந்தா அவங்களுக்கு பெரிய நிம்மதியாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அல்ல 2 மாதத்துக்கு ஒரு தேங்காவோட சேரி சோத்தை தின்ன வழி கிடைச்சிடுவாங்க. ஏன்னா நீண்ட காலங்களுக்கு அதை வச்சு அவங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அதில் கிடைக்கிது. அது நாங்கள் எல்லாரும் இப்படியெல்லாம் யோசிச்சு போட்டு எல்லாம் ஒரு 10 இடத்தால அந்த பொம்பளை அந்த வீட்டுக்கு ஒரு எளிய வீட்டுக்கு இப்படி கறிகளும் கிழங்களும் கோழியும் வந்து சேருமா இருந்தா அவங்க ஒரு நாள் 2 நாள் அதை முடிக்கிறோம். பல நாட்களுக்கு அது உணவாக போகிறல்ல. அது ஏன்னா தானியமே எல்லாரும் வழங்குவாங்களா இருந்தால் அது பல நாட்களுக்கு உணவாக இருக்கும். அது அந்த அடிப்படையில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் பாதுகாத்து வைக்கப்படக்கூடிய தானியங்கள் அல்ல ஈத்தப்பழம் போனது தான் ரசூலா அதுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். ஈத்தப்பழம் கூட அவங்களோட நாட்டில் ஒரு முக்கியமான உணவாக உட்கொள்ளப்பட்டு பசிக்கு சாரலமாக சாப்பிடுவாங்க. ரசூல் ஆயிஷா ரலியல்லாஹு ஹதீஸ்ல வந்திருக்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள வீட்டில் 2 மாதம் அளவு கிட்டத்தட்ட நெருப்பு பற்றிக்கப்படலைன்னு. அவங்க மூத்தாத்தி 2 மாதம் முன்னால் நெருப்பை பற்றிக்கிறாங்க. அப்போ கேட்டாங்க அப்போ ஏன்னா சாப்பாடுன்னு. அது அப்போ அவங்களோட சொல்லப்பட்ட லஸ்வதானி அல் தம்ரு அல் மார், அதாவது ஈத்தப்பழமும் தண்ணி தான் சாப்பாடுங்கண்ணா. ஏன்னா ஈத்தப்பழத்தை நாங்கள் இன்றைக்கி சோறை உணவு உட்கொள்கிற மாதிரி அவங்க தாராளமாக உட்கொள்வாங்க. அது அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான உணவு வந்து. அப்போ அந்த வகையில் அவங்க ஈத்தப்பழத்தையும் ரசூலா ஜகாத்துல் ஃபித்ரில் அனுமதிச்சாங்க. அப்போ அது கொஞ்சம் கூட கிடைச்சாலும் கூட பல நாட்களுக்கு அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கலாம். அது அந்த அடிப்படையில் நாங்கள் தானியமே தான் ஜகாத்துல் ஃபித்ரா கொடுக்க வேணும். எனவே அதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து. அது அடுத்ததாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டிய நேரம், ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டிய நேரத்தை பொறுத்தவரையில் பெருநாள் தினம் தான் கொடுக்க வேண்டிய நேரம். ஜகாத்துல் ஃபித்ர் நாங்கள் பெருநாளை குறித்து கொடுக்குற ஜகாத். ஏன்னா பெருநாள்னு முடிவானது பின்னால் அதுதான் சிறந்த நேரம். குறிப்பாக பெருநாள் தினம் காலையில் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கொடுக்கிற மாதிரி தான் அதுதான் சிறந்தது. சஹாபாக்கள் 1 நாள் 2 நாள் முந்தி கொடுத்திருக்கின்றார்கள். இப்னு உமர் தான் அறிவிக்கிறாங்க, நாங்கள் சதகாத்துல் ஃபித்ரை பெருநாளைக்கு 1 நாளோ இல்லை 2 நாளோ முந்தி கொடுப்போம். அப்போ அது பெருநாளுக்கு அவங்களுக்கு உதவியாலும் இருக்கலாம். அது அப்போ அப்படி இல்லாமல் ரமதான் ஆரம்பத்தில் இருந்தே ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கலாம்னு சில அறிஞர் சொல்லியிருக்கின்றார்கள். அதுக்கு ஹதீஸ்க்காக ஆதாரம் காண முடியாது. ஏன்னா ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பம் பெருநாள் தினம் அல்லது 1 நாள் 2 நாள் முந்தி கொடுக்கலாம். அப்போ ரசூலா சொன்னாங்க பெருநாள் தினம் அதை கட்டாயம் கொடுத்து முடிச்சிடணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிக்கிற ஹதீஸ்ல வந்திருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க ஃபமன் நத்தஹா கப்ல ஸலா, இந்த ஜகாத்துல் ஃபித்ர யாராவது பெருநாள் தொழுகைக்கு முன்னால் அவர் கொடுப்பாரா இருந்தால் ஃபஹிய ஜகாத்து மக்பூலா, அது அல்லாஹ்வால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஜகாத்தாக இருக்கும். அல்லாஹ்வால அங்கீகரிக்கப்பட்ட ஜகாத்தாக கணக்கெடுக்கப்படும். ஃபமன் நத்தஹா பஅத ஸலா, பெருநாள் தொழுது போட்டு யாராவது கொடுப்பாரா இருந்தால் ஃபஹிய சதகத்து மின சதகாத், அது ஒரு சாதாரண சதகாத்தான் நிறைவேறுமே தவிர ஜகாத்துல் ஃபித்ராவாக நிறைவேறான் ரசூலுல்லாஹ் சொன்னார். ஏன்னே அது நேரத்துக்குள்ளே கொடுக்கப்படும். ஏன்னே நாங்கள் அப்போ பெருநாள் அந்த தொலையோடு தான் நேரம் முடிவடையுது. பெருநாள் தொலைக்கு முன்னாலும் நாங்கள் அதை கொடுக்குற கட்டாயமாக்கப்பட்டிருக்கின்றது. சில நேரங்களில் அப்படி கொடுக்கறதுக்கு இயலாத ஒரு நிர்பந்த சூழல் வரைக்கும் ஏற்படுமா இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு மட்டும் மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சில நேரங்களில் பெருநாள் தினத்தில் ஒருத்தர் வந்து பயணம் வந்து இறங்கின ஒருவர், அவர் சாதாரண வெளிநாட்டில் வந்து பெருநாள் தின சபோல வந்து இறங்கியிருப்பாரா இருந்தால் அவர் வார வழியில் அதை அவர் கொடுத்து கொள்றதுக்குள்ள வசதி வாய்ப்பே கிடைக்காம இருந்தாண்டா. சில நேரங்களில் வார வழியில் அப்படி முஸ்லீம்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, இதை இருக்க தகுதியானவர்கள் இருக்க மாட்டாங்க.
அல்லது அப்படி சில நேரங்கள் அவர் சிறைக்கே இருந்தார் பெருநாள் அன்றைய தினத்தில் பகல் தான் அவர் விடுதலை செய்யப்பட்டு எனவே கொடுக்க சந்தர்ப்பம் கிடைக்கல அவருக்கு. இப்படி மாதிரி ஒரு நிர்பந்தமான சூழல் ஏற்பட்டால் அப்படிப்பட்டவர்களுக்கு மாத்திரம் பெருநாள் தொழுகைக்கு போகிறோம் அதை கொடுக்க அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பெருநாள் தொழுகைக்கு முன்னால் கட்டாயமாக கொடுக்கப்படணும். அடுத்ததாக பெருநாள் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் பெருநாள் நாங்கள் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தில் அந்த நோம்புட கடைசி பாதியும் பெருநாடு ஆரம்ப பாதியும் அடைந்தவர்களுக்காக ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்போம். அதாவது யாருக்கா நாங்கள் கொடுப்போம் எங்களோட வீட்டில் அண்டா அந்த ரமதான கடைசி பாதியையும் பெருநாடு ஆரம்ப பாதியும் அடைந்தவர்கள். அதாவது இந்த ரெண்டு குறிப்பாக பெருநாள் நாங்கள் இரவு ஆகக்கூடிய மாறிவு நேரம் இருக்கின்றது. அந்த மாறிபட நேரத்தில் ஒருத்தர் உயிர் வாழ்வாராக இருந்தால் வழி உலகத்தில் உயிர் வாழ்வாராக இருந்தால் அவர் ரமதான கடைசியும் அடைஞ்சிருக்கிறார், ரமதான் பெருநாள் ஆரம்பத்தையும் அடைஞ்சிருக்கிறார். எனவே ரமதானில் நோம்பு நோட்டு ஒருவர் 29ஆம் நாள் அசருக்கு மௌத்தாகுவாராக இருந்தால் அசருக்கு மௌத்தாகுவாராக இப்போ ரமதான கடைசி பாதி அடைஞ்சிருக்கின்றார், ஆனால் பெருநாள் ஆரம்பத்தை அவர் அடையலை. எனவே இவருக்காக ஜகாத்துல் ஃபித்ர் கொடுப்பது கடமையாக மாட்டாது. அதே மாதிரி பெருநாளைக்கு மாரிபுக்கு பிறகு கண்டத்து பிறகு மாரிபானத்துக்கு பிறகு ஒரு பிள்ளை பிறக்குமா இருந்தால் அப்படி ஒரு ஆளுக்கு பிள்ளை பிரசவம் நடக்கின்றது பெருநாள் இரவு வயசா நேரம் அது. இப்போ அந்த பிள்ளை வெளி உலகில் பெருநாளை தான் அங்கே அந்த எத்திக்கொண்டு அடைஞ்சதை தவிர நோம்பு அடையலை வந்து. ஏன்னா அப்போ அந்த நோம்புட கடைசி பாதையும் பெருநாடு ஆரம்ப பாதையும் அடைஞ்சிருந்தால் அதுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்குற கட்டாயம். ஏன்னா ஒரு குழந்தை ஒருத்தர் பிரசவிக்கிறார் மாறி பாஷல்லத்துக்கு ஒரு அரை அல்ல ஒரு செகண்டோ அல்லது அரை நிமிஷமோ முந்தி பிரசவித்தாருண்டா அப்போ அந்த பிள்ளையும் ரமதான கடைசி அடைஞ்சிட்டு அது ரமதான பெருநாடு ஆரம்ப பாதியும் அடைஞ்சிட்டு அது. எனவே அதுக்காகவும் கொடுக்குற கட்டாயம். அதில் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் சின்னவங்க வரையும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கானும் கொடுக்குற கட்டாயம். அடுத்ததாக கற்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுக்குற கட்டாயமாக இல்லை என்கிட்ட அப்படி கட்டாயம் உண்டு இல்லை அது. ஆனால் சஹாபாக்கள் சிலர் கொடுத்துருக்கின்றாங்க, ஏன்னா விருப்பமாக இருந்தால் கொடுக்கலாம். உஸ்மான் ரலியல்லாஹு அவங்க அவனோட மனைவி கற்பமாக இந்த சந்தர்ப்பத்தில் கற்பத்தில் அந்த பிள்ளைக்கும் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுத்ததாக ஹதீஸ்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஏன்னா அதை எங்களுக்கு புரியமாக தான் செய்யலாம், கட்டாயம் உண்டு இல்லை அது. அடுத்ததாக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் இருக்க தகுதியானவர்கள் ஜகாத் இருக்க யார் தகுதியானவர்களோ அவங்க தான் இருக்க தகுதியானவர்கள். ஜகாத்துல் ஃபித்ர் வந்து அதுக்குத்தான் அந்த ஜகாத் எடுக்கிறவங்க தான் அதை கொடுக்குவாங்க. ஏன்னா அந்த 8 கூட்டத்தில் ஒருவர் ஜகாத்துல் ஃபித்ரா எடுக்கக்கூடியவர் காணப்படணும் அது. ஏன்னா அப்படிப்பட்டவர்களுக்கு தான் ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்க வேணும். அப்படி இல்லை என்று இருந்தால் அந்த ஜகாத்துல் ஃபித்ர் நிறைவேற மாட்டாது. இந்த ஜகாத்துல் ஃபித்ரோட வசதியை பொறுத்தவரையில் நிறைய பேர்களும் அதுக்கு உட்பட்டு விடுவாங்க. ஏன்னா எல்லாரும் மாதிரி கொடுக்க வேண்டிய தேவை வரும். நான் சொன்னேன் பெருநாளண்டு பகலும் இரவும் அன்றைய செலவினங்கள் போக அவட்ட மேலதிகமாக பணமோ அல்ல பொருட்களோ காணப்பட்டால் அவட அத்தியாவசிய தேவைகளுக்கு அங்கல காணப்படுமா இருந்தால் அவற்றின் மூலமாக ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்குற கட்டாயம். அந்த வகையில் ஒரு சில நேரங்கள் அவங்களுக்கு கிடைச்ச அரசியல் தாராளமாக காணப்படுமா இருந்தால் ஜகாத்துல் ஃபித்ர் அவங்களுக்கு நிறைய கிடைச்சி அந்த அரசியலில் வேற ஏதாவது சதகாக்கள் கிடைச்ச அரசியலோ எப்படியோ அவருக்கு அந்த தானியங்கள் அப்படி நிறையாவற்றை சேர்ந்திருந்து அதால் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்கறது வசதி காணப்படுமா இருந்தால் அதை கொடுக்குற கட்டாயம். ஏன்னா ஜகாத்துல் ஃபித்ரிலிருந்து விதிவிலக்காக கூடியவர்கள் மிச்சமே அற்பமானவர்கள் தான் இருப்பாங்க. ஏன்னா நான் ஆரம்ப தர்ஷனுக்கு பெரிய வசதிக்கு ரசூலா சொல்லலாம். ஏன்னா பெருநாள் அண்டு பகலும் இரவும் சாப்பிடுறதுக்கும் அத்தியாவசிய தேவைக்கும் போக மேலதிகமான வசதி உள்ளவங்க எல்லாரும் கொடுக்குற கட்டாயம். ஏன்னா சில புகாக்கள் மேலதிகமான சில தளபாடங்கள் காணப்படுமா இருந்தால் அவற்றை விற்றா ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கணும்னு அவன் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஜகாத்துல் ஃபித்ர் கட்டாயமாக அவதரம் செய்ய வேண்டியது. எனவே அப்படி அத்தியாவசியம் இல்லாத பொருட்கள் இருந்தால் கூட அதை விற்றால் கொடுக்கணும் என்ற அளவுக்கு அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஏன்னா இவைத்தான் ஜகாத்துல் ஃபித்ரோடு சம்பந்தப்பட்ட முக்கியமான சில சட்டங்கள். நாங்கள் இதுவரை சொன்ன செய்திகளை ஏதாவது சந்தேகங்கள் தெளிவில் தெரிந்தால் கேட்டுக்கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் இன்றோட எங்களோட நிகழ்ச்சியெல்லாம் நாங்கள் நிப்பாட்டிக்கொள்வோம். வளமையான எங்களோட நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் 6 நோன்பு முடிந்ததுக்கு பின்னால் வளமையான நிகழ்ச்சியில் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும். நான் சொல்ல மறந்துட்டேன். சான்னு சொல்லப்படக்கூடியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலப்பகுதியில் மதீனாவில் இருந்த முத்தன்னு சொல்லக்கூடிய அளவு. நாங்கள் இன்றைக்கு அது அல்ல நகல் பேர் சொல்லுவார்கள். அதில் 4 முத்துகள் அளவு. அது இன்றைக்கு நிறைய சொல்வதாக இருந்தேன்டா ஒரு முத்து வந்து சாதாரணமாக 600 கிராம். எனவே 4 முத்தன் வரச்சல்ல 2400 கிராம் அளவு கிட்டத்தட்ட வரும். அது எனவே துல்லியமாக கணக்கு சொல்ல 2228 கிராம் அளவு சொல்வார்கள். எனவே நாங்கள் 2.5 கிலோ மீன் கணக்கு பார்த்துள்ளோமா இருந்தால் அது சரி பிரச்சனை இல்லை, பேணுதலாமல் இருக்கும், கொஞ்சம் கூட பெரிய அளவு வித்தியாசம் வராது. எனவே ஒரு ஆளுக்கு சுமாராக நாங்கள் 2.5 கிலோன்ற அளவு வச்சு நாங்கள் கொடுத்தா சரி வாங்க.
வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நான் சொன்னேன் ஜகாத்துல் ஃபித்ர் எடுக்க தகுதியானவங்க ஜகாத் எடுக்க தகுதியானவர்கள், அது ஜக்காத். எனவே அந்த கட்டாயமான சதக்காக்கள் எல்லாமே ஜக்காத் எடுக்க தகுதியான 8 கூட்டம் வந்தால் குர்ஆன் சொல்லிக்கிறான். அதில் ஒன்றா தான் இருக்கணும். அது ஃபகீர் மிஸ்கீன் அப்படி கடன்காரன் அவங்களுக்கு எடுக்க தீரும். குடும்பத்தில் உள்ளவர்கள், அதாவது ஒருவருடைய கட்டாயமான செலவு கீழே வரக்கூடிய உறவினரும் இருக்கிறாங்க, அப்படி இல்லாதாக்களும் இருக்கிறாங்க. ஒரு ஆணை பொறுத்தவரையில் அவரோட கட்டாயமான செலவு வரக்கூடியவர் தன்னை மனைவிக்கு கட்டாயமான செலவு கொடுக்கணும். அதே போல் அவரோட பிள்ளைகளுக்கு கட்டாயம் செலவு கொடுக்கும். அவரோட உம்மா அப்பா கட்டாயமான செலவுக்கு வருவார். அவங்கள்ட்ட இப்போக்கி வசதி இருந்தால் அவங்க பார்த்துக்கொள்வாங்க, இல்லாட்டி இவர் தான் செலவு கொடுக்கும். அப்போ இவரோட கட்டாயமான அந்த செலவு கீழே வரக்கூடியவங்க வருவார் மார்க்கம் சொல்லியிருக்கக்கூடிய ஆக்கள், அவங்களுக்கு எங்களோட ஜக்காத் கட்டாயமான ஜக்காத் எதையும் கொடுக்குறது இயலாது. எனவே அதை தவிர ஏனே சொந்தக்காரர் கொடுக்கலாம். எங்கட நானோ தம்பியோ ஜக்காத் எடுக்க தகமையில் இருப்பாராம் தான் அவரை கொடுக்க தேலும். அல்ல எங்கட சகோதரிகள் அல்ல மாமா மாமி தேவர முறை கொண்டாக்கள் தாராளமாக கொடுக்கலாம், பிரச்சனை இல்லாமல். எனவே மற்றவர்களை பொறுத்தவரையில் எங்கட ஜக்காத்துல் ஃபித்ர் எங்கட வாப்பாக்கள் எங்கட உம்மாக்கு கொடுக்க இயலாது, அல்லது எங்கட மனைவிக்கே கொடுக்க இயலாது, எங்கட பிள்ளைகளை கொடுக்க இயலாது. இவங்களை தவிர ஏனே உறவினரை கொடுக்க இயலுமா. அதாவது அடிப்படையில் அவங்க ஒரு ஆண் அவர் தொழில் செய்யக்கூடிய வசதி எல்லாம் இருந்தா அவர் தான் அவர் கொடுக்குற கட்டாயம். ஏன்னா அந்த பிள்ளைகள் அவங்க படித்து கொண்டிருக்கிறாங்க, சம்பாதிக்க ஆற்றல் இல்லாதாக்கள் 2 வருமா இருந்துச்சுன்னா இப்போ அவர் தான் அந்த பிள்ளைக்கான கொடுப்பாரு. அது மகன் சம்பாதிச்ச ஆளாக இருந்தால் அவர் தான் கொடுப்போம். இப்போ அவர் மாப்பிள்ளை செலவு கீழே இல்லை. ஏன்னா அவர் சம்பாதிக்காமல் இருக்கும் வரைக்கும் மாப்பிள்ளை செலவு கீழே இருப்பார். அது இப்போ மகனுக்கு தொழில் கிடைச்சிட்டு அவர் கடையில் நிற்கிறார், இல்லை வேறு ஏதோ இடத்துல அல்ல அரசாங்க தொழில் செய்கிறார், அவருக்கு வருமானம் வைக்கும். அப்போ மகன் பருவ வயது அடையும் வரைக்கும் தான் மாப்பிள்ளை செலவு கீழே இருப்பார். பருவ வயது அடைஞ்சது பின்னால் அவர் தொழிலுக்கு போகணும். அவர் தொழிலுக்கு போகிறதுக்கு அவர் படித்து கொண்டிருக்கிறார். அது தடையாக அமையுமா இருந்தால் அப்பையும் அவருக்கு சந்தர்ப்பம் மிக்குவாங்க. சில பேர் இருப்பாங்க 18-19 வயசு இருக்கிறாங்க, யூனிவர்சிட்டியில் அவங்க ஸ்கூலில் படிச்சுன்னு இருப்பாங்க, அதனால் படிக்கிறதுனால தொழில் செய்ய அமைக்கிறாங்க. இப்போ இவனும் மாப்பிள்ளை செலவு கீழே இருக்கிறவங்க தான். அப்போ பருவாயை அடைஞ்சாண்டா அசில் மார்க்க சொல்ல அவர் சம்பாதிக்க அவர் தனியாக அழிப்பார். அவர் சிரமமாக எல்லாம் செய்வார். அவர் சம்பாதிக்க தொடங்கிட்டாருண்டா அவர் தான் அவரோட வேலையை பார்த்துக்கொள்வார். அதுக்கான வாப்பட பொறுப்பாக இருக்கு இல்லை. அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆம்பளை பிள்ளை அவர் தனியாக கொடுத்துக்கொள்வார். அப்போ அந்த வகையில் குடும்பத்தில் வேறு இப்போ மகன் கல்யாணம் கட்டி போயிட்டாருச்சுன்னா அவர் அவட மனைவி பார்த்து கொடுத்துக்கொள்வார். இவங்க எல்லாம் முண்டுக்கு இருந்தாலும் கூட அவட மனைவிக்கும் அவட பிள்ளைகளுக்கும் அவர் தான் கொடுத்துக்கொள்வாங்க. ஏன்னா நான் கொடுக்குற கட்டாயம் எனக்காகவும் என் மனைவிக்காக வேண்டி என் உம்மா அப்பா என் செலவுக்கீழே இருந்தால் அடுத்த என் பிள்ளைகள் அவங்க சின்ன வயசு இருக்கக்கூடியவங்க நல்ல வயது வந்திருந்தாலும் படிக்க போன காரணங்களுக்காண்டி சம்பாதிக்க மிக்கிறாக்கள் அல்லது வலது குறைந்தவர்ன்றதுனால சம்பாதிக்க இயலாதாக்கள் அப்படி ஆக்கள்லாம் நான் செலவு கொடுக்குற கட்டாயம். அந்த பிள்ளைகளுக்கு நான் ஜக்காத்து கொடுக்குற கட்டாயம். ஏன்னா அவங்க என் மகன் சம்பாதிக்க தொடங்கிட்டார், அப்போ அவரை பார்த்துக்கொள்வாங்க. அல்லது மகன் இருக்கிறவராக கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன், அப்போ அவரோட கணவனை அதை பார்த்துக்கொள்ள வருவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு இல்லை. எனவே எங்களோட பொறுப்பு அவங்கள சம்பாதிக்காதாக்கள் தான் எங்களை பொறுப்பு. அவங்களுக்கு நாங்கள் கொடுப்போம். மற்றவங்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியதில் அவங்க அதை பார்த்துக்கொள்வாங்க. அது சென்ற பாடத்தில் அந்த கேள்விக்கு கேட்கப்பட்ட வழக்கம் சொன்னோம். பொதுவாக கோவமண்டங்கிறத நாங்கள் விஷயத்தில் பொதுவாக தலாக் பெரும்பாலும் கோவத்தோடு தான் மாறுவாங்க. ஏன்னா தலாக்கில் நான் சொன்ன கோவமண்டு அவர் ஒரு பைத்தியகாரத்த அளவுக்கு அவர் புத்தி இழந்து அப்படியே ஒரு கடுமையான கோவத்தை போய் சேர்ந்துட்டா. சில நேரங்கள் அப்படி ஆக்கள் மாறுவாங்க. வீட்டுக்கு எல்லாம் உடச்சி தாத்து போட்டு அப்படியே ஒரு தலை அப்படி அமைப்பான், புறம் தான் கவலைப்படுவாங்க. அப்படி ஒரு கோதை பிடிச்ச மாதிரி அப்படி ஒரு கட்டத்துக்கு தண்டை சிவனினவை இழைக்கக்கூடிய அளவுக்கு அவர் கோபத்தில் உச்சாட்டத்தை போய் சேர்ந்தாருண்டா அவரோட வார்த்தையால் அப்போ கணக்கெடுக்கிறல்ல. அந்த அப்படி ஒரு கோபத்தார் தலாக் சொல்வாராக இருந்தால் அந்த தலாக் செல்லுபடியாக அது ஸோ அது அந்த கட்டம் போகணும். அவரை பார்த்தா புத்தி இல்லாதமா நடக்கிறார், அப்படி ஒரு செயல்பாடு பைத்தியார மாதிரி இருக்கிறார். அவர் அப்படி ஒரு கட்டத்துக்கார அடைஞ்சாருண்டா கோபத்தில் அப்போ தலாக் செல்லுபடி ஆகாது. அப்படி இல்லாத சாதாரண கோபங்களில் சொல்லப்படக்கூடிய தலாக்கெல்லாம் செல்லுபடியாகும். ஒரு தலாக் 3 தலாக்கை முறைமைக்கு சொல்லக்கூடாது. அப்படி சொல்லிட்டாருண்டா எத்தனை நடக்கும்ங்கிற விஷயத்தில் கடுமையான கருத்து வேற்றுமை இருக்கின்றது. அதில் 4 மதுஹபுடைய கருத்துக்களும் அது மாதிரி நிறைய உலமாக்கள கருத்துகளும் 3 சொன்னால் 3 நடக்குமாங்கிறாது. ஆனால்
ஹதீஸ்களோட அடிப்படையில் வச்சு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நான் அண்டைய பற்றி விளக்கமாக நான் சொன்னதை பற்றி மூணே சொன்னார். அவர் ஹதீஸ்வர் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அதே மாதிரி அபூபக்கர் தான காலத்திலையும் உமர் தான் ஆட்சி கால பகுதியிலையும் 3 தலாக்கும் ஒரு தலாக்காக கணக்கெடுக்கப்படும். 3 தலாக்கையும் சேர்த்து ஒன்றாக கணக்கெடுக்க உண்டு ரசூலுல்லாஹி இப்னு அப்பாஸ் காலத்தில் இருந்து. உமர் தான் ஆட்சி கால பகுதியில் அவங்களோட ஒரு அந்த மக்கள்கிட்ட இருந்த ஒரு பிரச்சனை வந்த காரணமாக அவங்க 3 சொன்னால் 3ஐயும் அப்படி நாங்கள் கணக்கெடுக்கிற சட்டத்தை கொண்டு வருவோம்னு அப்படி தீர்மானத்து வந்தாங்க. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இன்று நிறைய அப்படி தீர்ப்பு வந்திருக்கின்றது. ஆனால் ஷேக் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் ரசூலுல்லாஹோட ஆரம்ப காலத்தில் இருந்த அதுதான் சரியான முறை. என்ன தம்பி மட்டும் 3 சொன்னண்டா உண்டண்ட கருத்தை தான் அவங்களோட கருத்து சொல்கிறாங்க. ஆதாரத்தின் அடிப்படையில் அதுதான் ஒரு வலுவான கருத்து வாங்க. வற்புறுத்திட்டு வரதுக்கு இல்லை, பைஃபோர்ஸ் பண்ணி அவர் உஷராபத்து மாதிரி அப்படி ஒரு கட்டம் வந்து தலாக் சொன்னால் தலாக்கே செல்லுபடி இல்லை. நான் தலாக் சொல்வதா இருந்தால் என் சுய விருப்பத்தின் அடிப்படையில் நான் தலாக் சொல்லுவேன். நான் இன்னொரு வற்புறுத்தல் அடி பண்ணிஞ்சு அல்லது பலாத்காரமாக இந்த ஆயுத முனையில் பயங்காட்டப்பட்டு நான் தலாக் சொன்னால் தலாக் செல்லுபடி இல்லை. ஏன்னா நான் சொல்கிற வார்த்தை வந்து எந்த சுய விருப்பத்தில் வந்தால் தான் கணக்கு. என் சுய விருப்பம் இல்லாமல் அந்த குர்ஆனில் சொல்கிறேன் குஃப்ரத்தான் நீங்கள் வற்புறுத்தல் பயந்து சொன்னால் அது குஃப்ரா கணக்கெடுக்கப்பட மாட்டாது. அந்த அஷ்டம் இல்லாமன் உக்ரிஹா வகல்புஹு முத்மஇன்னும் பில் ஈமான். குஃப்ரை நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அவங்கள காஃபிரா போவாங்க. ஆனால் வற்புறுத்தப்பட்டு அவர் பலாத்காரமாக அவரே சேவைக்கப்படுது. ஒரு சிலைக்கு முன்னாடி வந்து சுஜூதி செய்யப்பட்டபடியாக டோக்கல் காட்டி பயம் காட்டுறாங்க. இன்றைக்கு பர்மால் அப்படி நடக்கிற மாதிரி அப்படி நிறைய வற்புறுத்தல். அப்படி வற்புறுத்தல் கட்டி பண்ணி உயிருக்கு அல்லது ஏதாவது சேதம் வரணும் பயந்து அப்படி சொன்னாருன்னா அவருடைய ஈமானே போகாது. கல்பில் ஈமான் இருக்கின்றது. அதே மாதிரி வற்புறுத்தல் அடி பண்ணிஞ்சு ஆயுதத்தை காட்டி மிரட்டப்பட்டு இப்படி ஏதாவது நடந்து தலாக் செல்வாராக இருந்தால் அந்த தலாக் செல்லுபடி இல்லை. முடிச்சா கூடாது விபச்சாரம். அது வற்புறுத்தலால் தெரிஞ்சுக்கிறோம். எனவே அவருக்கு இங்கே தலாக் செல்லுபடி இல்லாட்டி அவர் மற்ற அவர் முடிக்கிறார் மாற்றான் மனைவியை இன்னொரு ஆளை பொம்பளைத்தார் முடிக்கிறார். அப்போ இன்னொருத்தர பொம்பளை முடிச்சா நிக்காக கூடாது, விபச்சாரம். அது خير. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت